வணக்கம் வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிரடியான அறிவிப்போட வந்திருக்கேன். வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு தகவலை பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக போட்டு உடைக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இதில் வரக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள், இதுக்குண்டான பதிலெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உடனடியாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பண்ணன கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியாமல் இருக்கும். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவுக்கு ரிப்ளை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் உடனே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. உடனே நாங்கள் அப்டேட் கொடுக்குறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 15/11/2024 இது என்ன ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா முழுசாக உடைச்சிட்றேன். வீடியோவை முழுமையாக பார்த்துக்கோங்க. இதில் வரக்கூடிய சந்தேகங்களை கேட்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதுமாரி வீடியோக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க முடியும். தினந்தோறும் நீங்கள் பார்த்து ஒரு அப்டேட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாச்சி அப்பாவில் எனக்கு சேரணுங்க, அது எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. அதுக்குண்டான விளக்கத்தையும் பார்க்கலாம். அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறது ஒரே விஷயம் தான். நீங்கள் நாச்சி எப்போ சேரணும் அப்படின்னா நம்மளோட சேனல் முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். நாங்கள் கொடுக்குற அப்டேட்டும் உங்களுக்கு உடனே தெரியணும். அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் போய் அப்ளை பண்ணியிருக்கணும். அதில் ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு அப்படின்னாலுமே அது டிலே ஆகும். அதாவது நாங்கள் சொல்கிற டேட்டு அவங்க கொடுக்குறத எவ்வளோ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 10 நாள் 20 நாள் கொடுப்பாங்க. மிஞ்சி போனால் ஒரு மாதம் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்பு கூட இருக்குது இந்த காலகட்டத்தில். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கலை அப்படின்னா உடனடியாக அது இதாகிடும். அது டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சிக்கணும். அதேமாரி அந்த டேட்டுக்குள்ளே விண்ணப்பிக்கலை அப்படின்னாலுமே அதுக்குள்ளேயே கூட அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஆட்கள் அது ஒரு சின்ன கட்டடமாக தான் இருக்கும். 1000 பேர் அப்படின்னா 1000 பேர் தான். இப்போது 5000 பேர் 10,000 பேர் இருந்தால் நெக்ஸ்ட் பேட்சுக்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. மத்தியானம் பேட்சுக்கு ஃபஸ்ட்டு ஒரே இதாக இருந்துச்சு. அதாவது ஸ்கூல் மாரி காத்தால 9 மணிக்கு போனீங்களா 5 மணிக்கு வெளியே வந்துடலாம். இதுமாரி தான் முதல்ல இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க, திடீர்னு நம்மலாம் வீடியோ கொடுக்கவும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கிறாங்க. நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அப்டேட் கொடுத்துட்டோமா, 5 வருஷத்துலேருந்து கொடுக்க நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க. நிறைய பேர் வேலைக்கும் போய் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்படி நிறைய பேர் வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா சரி 2 பேட்சாக போட்டுக்கலாம். காத்தால் ஒரு பேட்ச் முடித்து இது பண்ணிடலாம், ஈவினிங் ஒரு பேட்ச் போட்டுக்கலாம். ஏன்னா நிறைய ஃப்ரீ ஹவர்ஸ் அவங்களுக்கு அவைலபிளாக இருந்தது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மைண்ட் ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு இதுமாரிலாம் ஃப்ரீ ஹவர்ஸ் கனெக்ட் பண்ணி முதல்லலாம் வச்சுருந்துருக்காங்க. இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு முக்கியமான பார்ட் அது என்னவோ அதை மட்டும் செலெக்ஷன் பண்ணி வச்சுட்டாங்க. அது மட்டும் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபஸ்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். அதேமாரியே சில பேர் கேட்குறது என்னென்னா, ரேஷன் கடை வேலை வாய்ப்புக்கு மாற்று வழி ஏதாச்சும் இருக்குதா? நிறைய பேர் நான் கேட்குறேங்க, ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள், நான் இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். அதில் முன்னாடியே ஒரு டைம் அதான் கேஸ்லாம் போட்டு பெரிய இஷ்யூ ஆகி அதை ஸ்டாப் பண்ணாங்க. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. இப்போ எப்படி இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு எந்த ஒரு முறைகேடுமே இல்லாத நடக்குதோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்துட்டாங்க. எந்த ஒரு முறைகேடுமே நடக்காத வண்ணம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமு போடுவாங்க. ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸுக்கு நீங்கள் என்ன பண்ணாலுமே வேலைக்கே ஆகாது. நீங்கள் என்ன பண்ணாலும் 100% வேலைக்கே ஆகாது. அப்படி யாராச்சும் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன், எனக்கு எலிஜிபிள் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அது எப்படி என்னன்னு கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச அப்டேட் படி மார்க் அடிப்படையில், பர்சன்டேஜ் அடிப்படையில், லக் அடிப்படையில் இந்த 3 விதமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நமது சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான பெனிஃபிட் இருக்குது. அதேமாரி இந்த ரேஷன் கடை சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பும் சரி, சத்துணவு, அங்கன்வாடி உதவியாளர், பொறுப்பாளர், சமையலர், இதுமாரி வேலைவாய்ப்பு இருந்தாலும் சரி நாங்கள் உடனுக்குடனே அப்டேட் கொடுப்போம். அந்த அப்டேட் மூலமாகவே நீங்கள் நிறையா விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நான் ஒன் பை ஒன்னாக நான் கேள்விகள் போட்டிருந்தேன். நிறைய பேர் இந்த கேள்வி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது.
ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, போன டைம் எனக்கு இந்த கேள்வி தான் நண்பர் கேட்டிருந்தாரு அப்படின்னு. ஆமாம், இந்த கேள்வி அந்த கேள்வி மட்டும்தான் அவங்க வளைச்சி கேட்பாங்க. அவங்களுக்கு புதுசாக எந்த ஒரு கேள்வியும் கிடையாது. புது கேள்வி அப்படின்னா ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டதுக்கப்புறம் பேர்கள் மாற்றம் ஏற்படும் ஒன்று. இன்னொன்று, இதில் அமைச்சர்கள்லாம் மாற்றினாங்கள்ல, அப்போ சம்டைம்ஸ் வந்து எரர்ஸ் வரும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் இந்த அமைச்சர்களை மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. நான் வந்து அந்த வீடியோவில் சொன்னோன்னே நிறையா பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு கேட்டிருந்தாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. போன டைம் எனக்கு இந்த கமெண்ட் தான் இந்த கேள்வி தான் கேட்டாங்க, நான் அதுக்கு வந்து இப்படி ஆன்சர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. வாட்ஸ்அப்லேயும் நிறையா பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, நல்லாயிருக்கு கேள்வி நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இது ஆல்ரெடி யார் விண்ணப்பிச்ச போன டைம் இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்களோ அவங்கள நேரில் கூப்பிட்டு உட்கார வச்சு என்னென்ன கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் அங்கே கேட்குறாங்கல்ல, அவங்களே கேட்டால் நமக்கு வந்து விளக்கம் தெரிஞ்சிடுமே. நம்மளுடைய ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா சரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாங்க. உடனே நாங்கள் வந்து புறப்பட்டு போய் இந்த ஆஃபீஸரை மீட் பண்ணி என்னென்ன அப்படிங்கிறது இதுமாரி கேள்வி தான் வந்து கேட்பாங்க அப்படின்னதுக்கு இதுமாரி தான் டோட்டலாக எல்லாத்துக்குமே இதேமாரி கேள்வி பதில் தான். இந்த மாவட்டத்துக்கு இப்படி, அந்த மாவட்டத்துக்கு அப்படி, அதெல்லாம் கிடையாது. இந்த கேள்வி பதில் அப்படின்ட்டா இந்த கேள்வி பதில் தான் வரும். இப்போ எப்படி நியூஸ்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு என்ன நியூஸோ இன்டர்வியூ எடுக்கிறப்ப இன்றைக்கி சாயந்தரமே அமுச்சு விட்றது என்னென்ன கேள்வி கேட்பாங்க, நீங்கள் என்னென்ன பதில் சொல்லணும் அதுமாரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இது வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அதை நாங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு கரெக்டாக அதுபடி நடந்தீங்க அப்படின்னாலே போதும். கட்டாயமாக நீங்கள் வந்து இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிடலாம். மார்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் இருந்தாலும் இல்லைனாலும் ரேஷன் கடை வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியும். அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 இருக்க தெரிஞ்சுக்கலாம். சத்துணவு வேலைவாய்ப்பை பற்றி கேட்குறீங்க, அதுக்குண்டான அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் ஜூனில் தாங்க இருக்குது. நான் வந்து அப்டேட் பண்ணுறேன், அது எப்படி என்னன்னு சொல்லிட்டு. அது இன்னமுமே வந்து இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பெலாம் வந்து ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஸ்டார்டிங்லேயே அதுக்குண்டான அப்டேட்லாம் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. எந்தெந்த ஊரில் என்னென்ன மாவட்டம் வேக்கண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள், நம்ம வந்து வேக்கண்டை உடனடியாக ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்ததாகவும் அதை உடனுக்குடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் இவ்வளோ டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ ரேஷன் கடை வேலை வாய்ப்பு வந்துடுச்சு, அது விண்ணப்பிச்சு இப்போ இன்டர்வியூ வந்து முடிஞ்ச உடனே இது வந்து அறிவிப்பாங்க. ஏன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருங்க, நான் காலம் தாழ்த்த மாட்டாங்க. இந்த சத்துணவு இந்த அங்கன்வாடி வேலை வாய்ப்புலாம் 2ஆக பிரிச்சுருக்காங்க. காலை திட்டம் மதிய திட்டம்னு சொல்லிட்டு 2-3 விதமாக இருக்குல்ல. இதில் வந்து காலை திட்டத்துக்கு ஆள் எடுக்கிறாங்களாட்டுங்குது. அதுக்கு நான் வீடியோ கொடுத்துருந்தேன், நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஆமாம், வீடியோ கொடுத்துருந்தேன். அது போல விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் எங்கே டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இவ்வளோ தான் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. பார்க்கலாம் அடுத்தது ஏதாச்சும் அப்டேட் வருதானே. இந்த ரேஷன் கடை டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷனாக இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணுங்கள். இந்த 15/11/2024 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் இருக்குது. ரேஷன் கடை சம்மந்தப்பட்ட ஒரு சூப்பரான அப்டேட்டு இந்த டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் கன்ஃபார்மாக எங்களால் சொல்ல முடியும். நாங்கள் வந்து அது என்ன அப்டேட்டாக வேணாலும் இருக்கலாம். வேலைவாய்ப்பு அப்டேட்டாக இருக்கலாம் 1, தேதி அப்டேட்டாக இருக்கலாம் 2, ஊதிய உயர்வு கேட்டிருந்தாங்க அதுக்குள்ள அப்டேட்டாக இருக்கலாம் 3, இடம் மாறுதல் கேட்டிருந்தாங்க அது கூட இருக்கலாம் 4. இதுமாரி ஏதோ ஒரு அப்டேட்டு இப்போ வரப்போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கோங்க. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து அந்த இடத்துல சொல்லிக்க விருப்பப்படுறேன். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்டேட்டு. இன்னும் அதிகப்படியான அப்டேட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஈஸியாக 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே கொஞ்சம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போயிடலாம். ஒன்ஸ் இந்த வேலைவாய்ப்பு பார்க்குறதுக்கு சேலரி என்னப்பா இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ சம்பளமாப்பா, எப்படிப்பா ரன் பண்ணுறது அப்படிங்கிற மாரி யோசனை தாட்லாம் போகும். அது அப்படியே 1 வருஷம் 2 வருஷம் இருந்து சீனியரிட்டி பிரகாரம் போய் அப்படியே பேங்க்கில் உதவியாளராக சேர்ந்துக்கலாம். அதுக்கு வந்து 24,000 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி. போக போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலவன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதே வரைக்கும் அந்த வேலையிலே இருக்க மாட்டீங்க. நீங்கள் உடனே வந்து ப்ரமோஷன் அடிப்படையில் மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷியர் ஆவீங்க.
கேஷியர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மேனேஜர் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பும் இருக்குது. அதனால் ஒன்றும் ஒபே பண்ணிக்க தேவையே கிடையாது. கட்டாயமாக வெயிட் பண்ணுங்கள். நான் 1 by 1 அப்டேட் கொடுக்குறேன். அந்த அப்டேட்டை பார்த்து நீங்கள் கரெக்டாக விண்ணப்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும். உடனுக்குடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும். இதுமாரி பயனுள்ள தகவல்களை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த தேதி என்ன எப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிய வரும். இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.